அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்து மரணித்த சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகளின் மீதும் குறிப்பாக இங்கு அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இறைவன் நம்மை இந்த உலகத்தில் படைத்து சில குறிப்பிட்ட ஆண்டு காலம் நமக்கு வாழ்வை கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால், நம்முடைய அமல்கள் நம்முடைய செயல்பாடுகள் எவ்வாறு இருக்கிறது என்பதை சோதனை செய்வதற்காகத்தான். அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லி அபுலுவக்கும் ஐயுக்கும் அக்ஷனு அமலா, உங்களுக்கு நாம் வாழ்வையும் மரணத்தையும் தந்திருப்பது உங்களுடைய அமல்களுடைய விஷயத்தில், வணக்க வழிபாடுகளுடைய விஷயத்தில் எவ்வாறு இருக்கிறீர்கள் என்பதை சோதிப்பதற்காகத்தான் நாம் உம்மை வாழ்வையும் மரணத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நாம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய வாழ்க்கை என்பது ஒரு குறிப்பிட்ட ஆண்டு காலம்தான். நாம் ஒவ்வொருவரும் மரணத்தை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கின்றோம். எப்போது மரணிப்போம் என்பதை யாராலும் அறிய முடியாது. குல்லு நஃப்ஸி தாயிகத்தில் மவுத், ஒவ்வொருவரும் மரணத்தை சுவைக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். சும்ம இலைனா துர்ஜவுன், பிறகு அனைவரும் நம் கண்களுக்கு முன்னால் நாளை மறுமை நாளிலே நிறுத்தப்படுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த உலகத்தில் நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகளை மையமாக வைத்துதான் நாளை மறுமை வாழ்க்கை என்பது சிறப்பிற்குரியதாக இருக்கின்றதா அல்லது நரகத்திற்குரியதாக இருக்கின்றதா என்பதை இந்த உலக வாழ்க்கை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. நாம் ஓர் இறைவனை ஏற்றுக்கொண்டு வாழ்கின்றோம். இந்த உலகத்தில் பல கடவுள் கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்கள் இருக்கின்றார்கள், கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடியவர்களும் இருக்கின்றார்கள். இப்படி வாழக்கூடிய மனிதர்களுக்கு மத்தியில் ஒரே ஒரு இறைவன் தான் இருக்கின்றான் என்ற ஏகத்துவ கொள்கையை, ஓரிரை கொள்கையை ஏற்றவர்களாக இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற மனிதர்களுக்கு கொடுக்காத ஒரு பாக்கியத்தை மிகப்பெரிய மனிதர்கள், செல்வந்தர்கள், அறிவியல் விஞ்ஞானிகள், அறிவிலே மிகப்பெரிய பலம் படைத்தவர்கள் என்றெல்லாம் சொல்லக்கூடியவர்களுக்கு மத்தியில் நம்மை இறைவன் தேர்வு செய்திருக்கிறான் என்று சொன்னால் இதை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இன்றைக்கு உலகத்தில் பலதரப்பட்ட மனிதர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். செல்வத்தில் பார்த்தோம்னு சொன்னால் உயர்ந்தவர்கள் இருக்கிறாங்க. பல மனிதர்களுக்கு மத்தியில மரியாதை கொடுக்கல் வாங்கலோடு இருக்கக்கூடிய மனிதர்களும் இருக்கின்றார்கள். பதவியிலே அந்தஸ்திலே உயர்ந்தவர்கள் இந்த உலகத்திலே இருக்கின்றார்கள். இப்படி பலதரப்பட்ட மனிதர்கள் இந்த உலகத்திலே இருந்தாலும் கூட இறைவன் இந்த இஸ்லாத்தை, ஓரிரை கொள்கையை நமக்கு தந்து இருக்கிறான் என்று சொன்னால் இதை நாம் எவ்வாறு பயன்படுத்த வேண்டும், பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை திருமறை குர்ஆனும் நபிகளாருடைய பொன்மொழிகளும் நமக்கு பல்வேறு இடங்களிலே சொல்லி காட்டுகிறது. இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு அற்பமான ஒரு வாழ்க்கை தான். இந்த உலக வாழ்க்கையில் உன்னுடைய அமல்களின் மூலமாகத்தான் உன்னை நீ செதுக்கிக் கொள்ள வேண்டும். நீ திருமறை குர்ஆனுக்கும் நபிகளாருடைய பொன்மொழிகளுக்கும் கட்டுப்பட்டு இந்த உலகத்திலே வாழ்ந்தால் நாளை மறுமை வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும். எந்த அளவிற்கு சிறப்பானதாக இருக்கும்? அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டும் பொழுது, அத்தீஉல்லாஹ் வ அத்தீஉர் ரசூல், அல்லாஹ்விற்கும் அவருடைய தூதருக்கும் நீ இந்த உலகத்துல கட்டுப்பட்டு வாழு. உன்னுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளையும் திருமறை குர்ஆனில் சொல்லப்பட்டு இருக்கின்றதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி நமக்கு வழிகாட்டி இருக்கின்றார்களா என்பதை பார்த்து நாம் செய்யக்கூடிய காரியங்கள், சில காரியங்கள் இருக்கலாம்.
அந்த காரியங்களை மார்க்கத்திற்கு உட்பட்டு, திருமறை குர்ஆனுக்கு உட்பட்டு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த பொன்மொழிகளுக்கு, ஹதீசுகளுக்கு ஒப்பிட்டு பார்த்து இது சரியானதுதானா என்பதை பார்த்து நடைமுறைப்படுத்தக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், தஜ்ரி மின் தஹ்திகள் அன்ஹார் காலிதீன ஃபீஹா அபதா. நாளை மறுமை வாழ்க்கை என்பது அந்த மஹ்ஷர் மைதானத்தில் ஒட்டுமொத்த மனித சமுதாயமும் எழுப்பப்படக்கூடிய அந்த நாளில் நமக்கு இறைவன் சொர்க்கத்தை தருவான், நமக்காகவே ஒரு மாளிகையை கட்டி வைத்திருப்பான். அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், நீ எனக்கும் என்னுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு வாழு. அப்படி கட்டுப்பட்டு நீ வாழ்ந்தீர் என்று சொன்னால் நான் உனக்காக ஒரு மாளிகையை கட்டி வைக்கிறேன். அதுல நீ நிரந்தரமாக ஒரு குறிப்பிட்ட நாட்களோ அல்லது சில குறிப்பிட்ட ஆண்டுகளோ தங்கிவிட்டு அதிலிருந்து நான் உன்னை வெளியேற்றுவது கிடையாது. நிரந்தரமாக அந்த நாளை மறுமையிலே நான் கொடுக்கக்கூடிய அந்த வீட்டுல நீ நிரந்தரமா இருக்கலாம். அந்த வாய்ப்பு நான் உனக்கு தரேன். எப்போது தெரியுமா? நீ இந்த உலகத்துல வாழும் பொழுது எனக்கும் என்னுடைய தூதருக்கும் நீ கட்டுப்படு. நீ செய்யக்கூடிய காரியங்களில் மார்க்கத்திற்கு உட்பட்டு இருக்கிறதா அல்லது மார்க்கத்திற்கு முரணாக இருக்கிறதா என்பதை கவனித்து உன்னுடைய நடவடிக்கைகளை, உன்னுடைய செயல்பாடுகளை நீ அமைத்துக் கொள் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பல்வேறு இடங்களிலே நாளை மறுமை நாளை பற்றி பல இடங்களில் நமக்கு நினைவூட்டி கொண்டே இருக்கின்றார்கள். அந்த நாள் என்பது அதிபயங்கரமான ஒரு நாளாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த நாளிலே ஒட்டுமொத்த மனித சமுதாயமும் எழுப்பப்படக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அந்த நேரத்தில் இறைவன் உன்னை பார்க்க வேண்டும் என்று சொன்னால், இறைவன் உன்னை பார்த்து அதற்கான அழகான ஒரு தீர்ப்பை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகத்தில் நீ அழகாக வாழு. திருமறை குர்ஆனுக்கும் நபிகளாருடைய பொன்மொழிகளுக்கும் செவில் தாழ்த்தி உன்னுடைய காரியங்களை நீ அமைத்துக்கொள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு சொல்லி காட்டினாங்க. குறிப்பாக ஒரு முஸ்லிம்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு என்ற சில பண்புகள் இருக்கிறது. இன்றைக்கு இந்த உலகத்தில் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுவான், முஸ்லிம்களுக்கும் சரி காஃபிர்களுக்கும் சரி நான் கூலி கொடுக்கிறேன். அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், முஸ்லிம்களுக்கும் நான் கூலியை தரேன், அவர்களுக்கான பரக்கத்தை நான் தரேன், காஃபிர்களுக்கும் அவர்களுக்கான பரக்கத்தை தரேன். எந்த விஷயத்துல தெரியுமா? இருவரும் நன்மையான காரியங்களில் செலவிடக்கூடியவர்களாக இருப்பீங்க. சில கட்டத்துல முஸ்லிம்களும் சரி முஸ்லிம்கள் அல்லாதவர்களும் சரி நன்மையான காரியங்களுடைய விஷயத்துல, தன்னுடைய உறவினரை பேணக்கூடிய விஷயத்துல, தன்னுடைய குடும்பத்தாரை அனுசரித்து வாழக்கூடிய விஷயத்துல அவர்கள் சில நேரங்களில் அக்கறை உள்ளவர்களாக இருப்பாங்க. அந்த காஃபிர்களுக்கு இந்த உலகத்தில் நான் எப்படி கொடுப்பேன்னு சொன்னா, உணவு கொடுப்பதன் மூலமாக அவர்களுடைய தேவைகளை நான் பூர்த்தி செய்து விடுவேன். ஆனால் முஸ்லிம்களுக்கு நாளை மறுமை இருக்கிறது. நாளை மஹ்ஷர் மைதானத்தில் நீங்கள் முஸ்லிம்களாக எழுப்பப்பட வேண்டும் என்று சொன்னால், சொர்க்கவாசிகளாக எழுப்பப்பட வேண்டும் என்று சொன்னால், உங்களுடைய நல்லறங்களின் மூலமாகத்தான் நீங்கள் அந்த நாளில் சொர்க்கவாசிகளாக எழுப்பப்பட முடியும் என்பதை பல்வேறு இடங்கள்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதுல ஒரே ஒரு பண்பு நம்மிடத்தில் இருக்க வேண்டிய ஒரு பண்பு ஏன் தெரியுமா? நாளை மறுமையில ஒவ்வொரு மனிதனும் எழுப்பப்படக்கூடிய நாளில் மஹ்ஷர் மைதானத்தில் முதலாக நாம் சந்திக்கக்கூடிய இடம், ஒரு காட்சி என்னவென்று சொன்னால், நரகத்தினுடைய நெருப்பை தான் நாம் பார்ப்போம். அல்லாஹுவும் அவருடைய தூதரும் நமக்கு சொல்லி காட்டினாங்க. இந்த உலகம் அழிக்கப்படுது. அழிக்கப்பட்டதற்கு பிறகு நாளை மறுமை நாள்ல மஹ்ஷர் மைதானத்துல ஒட்டுமொத்த மனித சமுதாயமும் எழுப்பப்படக்கூடிய நாள்ல நிறுத்தி வைக்கப்படுவோம். காஃபிர்கள், ஏக இறைவனை மறுத்தவர்கள், ஏக இறைவனை புறக்கணித்து இந்த உலகத்தில் வாழ்ந்தவர்கள் நரகவாசிகளாக தனி கூட்டமாக அல்லாஹ் நிறுத்துவான். இன்னொரு கூட்டம் சொர்க்கவாசிகளாக அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு இறை தூதரை பின்பற்றி இந்த உலகத்திலே வாழ்ந்தவர்களை அந்த நாளில் மஹ்ஷர் மைதானத்தில் தனியாக நிறுத்தி வைப்பான். அந்த நாளில் ஏக இறைவனை புறக்கணித்து நரகவாசிகள் என்று பெயர் சூட்டப்பட்டவர்கள் நரகத்திலே நுழைந்து விடுவார்கள். மிச்சம் நிற்பவர்கள் யார்? அல்லாஹ்வையும் அவருடைய தூதரையும் ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்திலே வாழ்ந்தவர்கள். அப்படி நிற்கக்கூடிய அந்த நாளில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நரக நெருப்பை தன்னுடைய கண்களுக்கு முன்னால் அவர்கள் பார்ப்பார்கள். எவ்வளவோ காட்சிகள் இருந்தாலும் கூட அல்லாஹ் எதை முதலில் அவர்களுக்கு காட்டுவான் என்று சொன்னால், நரகத்தினுடைய நெருப்பை, ஜுவாலையை, கங்கை அவர்களுக்கு காட்டுவான். சும்மா வெறுமன காட்ட மாட்டான். அதை அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அந்த கங்கு என்பது, அந்த நெருப்பினுடைய ஜுவாலை என்பது அப்படியே தன்னுடைய கோபத்தை கக்கி கொண்டு ஒவ்வொரு மனிதர்களையும்
ஏக இறைவனை இந்த உலகத்திலே ஏற்றுக்கொண்டு இறை தூதரை பின்பற்றி வாழ்ந்த அந்த மனிதர்களை அழைத்து கொண்டே இருக்கும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எழுந்திருச்சு நிற்கும் பொழுது, மக்சர் மைதானத்தில் நிற்கும் பொழுது பல்வேறு காட்சிகள் அந்த நாளிலே நிகழ்ந்து கொண்டிருக்கும். சூரியன் மிக அருகாமையில் இருக்கும், எல்லாருக்குமே தெரியும். செருப்பு அணியாதவர்களாக நம்ம எல்லாருமே நிற்போம், ஆடை அணியாதவர்களாக நம்ம நிற்போம். பல்வேறு காட்சிகள், பல்வேறு நிலைகள் அந்த மக்சர் மைதானத்தில் ஏற்பட்டு கொண்டிருக்கும். அதை தாண்டி இந்த மனிதன் எதை பார்த்து கொண்டிருப்பான் என்று சொன்னால், நரக நெருப்பை தன்னுடைய கண்களுக்கு முன்னால் அதனுடைய கங்கை பார்த்து கொண்டே இருப்பான். அது அழைத்து கொண்டே இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், அந்த நரக நெருப்பு உங்களை அழைத்துக் கொண்டிருக்கிறது. அதனுடைய கங்கு, அதனுடைய ஜுவாலை அப்படியே கொப்பளித்ததாக உங்களை கூப்பிட்டுக் கொண்டே இருக்கிறது. அதிலிருந்து நீங்கள் தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நமக்கு ஒரு வழிமுறையை சொல்லி காட்டினாங்க. அந்த கங்கு, அந்த நெருப்பு, அந்த ஜுவாலை நம்மை அழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நாம் அதிலே போய் வீழ்ந்து விடாமல் அதிலிருந்து தற்காத்து சொர்க்கத்திலே நுழைய வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், நீங்கள் தர்மம் செய்யுங்கள், ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யுங்கள், இயலாதவர்களுக்கு நீங்கள் கை கொடுங்கள் என்று இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. எவ்வளவோ வணக்க வழிபாடுகள் இருந்தாலும், எவ்வளவோ இபாதத்துகள் இஸ்லாத்திலே சொல்லப்பட்டாலும், ஐவேளை தொழுகை இஸ்லாத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இரவு தொழுகைகள் இஸ்லாத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் ஹஜ் செய்யுங்கள், உம்ரா செய்யுங்கள் என்று இஸ்லாத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி பல்வேறு காரியங்கள் இஸ்லாத்திலே சொல்லப்பட்டாலும் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அந்த நாளை மறுமையிலே நிகழக்கூடிய அந்த நரக நெருப்பு, அந்த ஜுவாலை அழைக்கக்கூடிய அந்த நேரத்தில் அதிலிருந்து உங்களை நீங்கள் தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒன்றே ஒன்றை இந்த உலகத்திலே நீங்கள் செய்து கொண்டே இருங்கள், அதை தொடர்ச்சியாக செய்யுங்கள். அந்த நாளை மறுமையிலே அந்த நரக நெருப்பு உங்களை அழைத்துக் கொண்டிருக்குமே, அதனுடைய கங்கை கக்கி கொண்டு உங்களை கூப்பிட்டுக் கொண்டிருக்குமே, அதிலே போய் நீங்கள் வீழ்ந்து விடக் கூடாது என்று சொன்னால் இந்த உலகத்தில் தான தர்மங்கள் செய்யுங்கள், ஏழை எளியவர்களை கவனியுங்கள். உங்களிடத்தில் கை நீட்டி அவர்களுடைய இயலாமையை சொல்லி உங்களிடத்தில் கேட்டார்கள் என்று சொன்னால் அலட்சியப்படுத்தி விடாதீர்கள். உங்களால் முடிந்த உதவியை நீங்கள் செய்யுங்கள். அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கை வரலாற்றை பாருங்கள். ஒரு காரியத்தை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் செய்ய ஆரம்பித்தார்கள் என்று சொன்னால் அது சிறியதோ பெரியதோ விட்டுற மாட்டான், தொடர்ச்சியாக செய்வான். அல்லாஹ்விற்கு மிக விருப்பமான காரியம் எது என்று சொல்லி நபிகளாரிடத்துல ஒரு தோழர் வந்து கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரை, இஸ்லாத்திலேயே மிக சிறந்த அமல்னா எது என்று கேட்கும் பொழுது நபிகளார் என்ன சொன்னாங்க, நீங்க ஒரு காரியத்தை செய்யுங்க, அதை தொடர்ச்சியா செய்யுங்க, இடையில விட்டுறாதீங்க, நினைச்சா செய்வோம் இல்லைன்னா விட்டுரும், அப்படி நீங்க அந்த காரியத்தை அமைச்சு கொள்ள கூடாது, நீங்கள் அதை தொடர்ச்சியாக செய்ய வேண்டும், அது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும் என்ற அளவிற்கு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் தான தர்மம் செய்யக்கூடிய விஷயத்துல, ஏழை எளியவர்களுக்கு செலவிடக்கூடிய விஷயத்துல, நன்மையான காரியத்துல, நம்முடைய பொருளாதாரத்தை செலவிடக்கூடிய விஷயத்துல நீங்கள் அதிக அக்கறை செலுத்துங்கள் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் அவர்களும் இறைவன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலும் சொல்லி காட்டுகிறார். இரண்டாவது அத்தியாயம் 3வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடிய ஒரு விஷயம், முஸ்லிம்களுடைய பண்பு. அல்லாஹ்வையும் அவருடைய தூதரையும் ஏற்றுக்கொண்டவர்கள் இந்த உலகத்துல அவர்களுக்கென்ற சில பண்புகள் இருக்கும் என்று அல்லாஹ் சில பட்டியலை சொல்லி காட்டுறான். அதுல முதல் பட்டியல் என்ன தெரியுமா, அல்லதீனோ யுமினூன பில் கைபி, முஸ்லிம்களிடத்துல மறைவான ஞானம் திருமறை குர்ஆன்ல சொல்லப்பட்டாலும் சரி, நபிகளாருடைய பொன்மொழிகளில் சொல்லப்பட்டாலும் சரி, அதிலே அவர்கள் சந்தேகம் கொள்ள மாட்டார்கள், உறுதியா அதுல நம்பிக்கை கொள்வார்கள். நான் பார்க்கணும், அதை பற்றி நான் விசாரிக்கணும், அதற்கு பிறகுதான் அதை நான் நம்புவேன் என்று ஒரு முஸ்லிம் மறைவான விஷயத்தில், அல்லாஹ் சொன்ன மறைவான விஷயத்துல அவர்கள் சந்தேகிக்க மாட்டார்கள். மலக்குமார்கள் இருக்கிறாங்க, ஜின்கள் இருக்கிறாங்க, மறுமை நாள் என்ற ஒன்று இருக்கிறது, இதெல்லாம் நம்ம பார்த்ததே கிடையாது, சொர்க்கம் இருக்கிறது, நரகம் இருக்கிறது, இன்னும் பல்வேறு விஷயங்களை திருமறை குர்ஆன் மறைவான செய்தியாக நமக்கு சொல்லி காட்டுகிறது. இதை நம்ம சந்தேகம் கொள்வோமா? இது எனக்கு சந்தேகம் இருக்குது, மலக்குமார்கள் இருக்கிறாங்களா, ஜின்கள் இருக்கிறாங்களா, நான் இறந்து போயிட்டா மறுமையில எழுப்பி நிப்பாட்டப்படுவானா என்ற நம்பிக்கை யாராவது உள்ளத்துல அந்த சந்தேகம் நம்மிடத்தில் இருக்குமா என்று பார்த்தால் இருக்கக்கூடாது. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அல்லதீன யுமினூன பில் கைபி, நம்பிக்கை கொண்டவர்கள் யார் தெரியுமா, ஏக இறைவனை ஏற்றுக்கொண்டு இறை தூதரை பின்பற்றக்கூடியவர்கள் என்று சொன்னால் அவர்களிடத்தில் முதல் பண்பாக என்ன இருக்கும்னு சொன்னா மறைவான விஷயத்தை நம்புவாங்க, அதுல எந்த ஒரு நேரத்திலும் சந்தேகம் வராது.
மலக்குமார்கள் ஒருத்தவங்க இருக்கிறாங்களா, ஜின்கள்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்களா, நம்ம இறந்து போன மறுமை நாளை எழுப்பப்படுவோமா என்ற சந்தேகம் அவர்களிடத்தில் ஒரு காலத்திலும் வந்துவிடக் கூடாது. அப்படி வந்துவிட்டால் அவர்கள் முஸ்லிம்கள் கிடையாது என்ற அளவிற்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். முஸ்லிம்களுடைய பண்பே மறைவான விஷயத்தை நம்பணும், அல்லாஹ் சொன்ன அந்த காரியத்தில் சந்தேகம் கொள்ளக்கூடாது என்று சொல்லிவிட்டு அதற்கு அடுத்தபடியாக சொல்லி காட்டுகிறான், தொழுகையினுடைய விஷயத்துல கண்ணு கருத்துமா இருப்பாங்க. தொழுகைதான் நாளை மறுமையிலே முதல் கேள்வியாக இருக்கிறது. தொழுகையின் மூலமாகத்தான் நாளை மறுமையிலே நாம் சொர்க்கத்திலே நுழைய முடியும் என்ற நம்பிக்கை அவர்களிடத்திலே உள்ளத்திலே வந்து அதை செயல்பாட்டிலே கொண்டு வருவார்கள். வெறுமனே வாரத்திற்கு ஒரு நாள் தொழுவதோ அல்லது வருடத்திற்கு 2 நாள் ஹஜ் பெருநாள் நோன்பு பெருநாள் என்று தொழுவதோ அல்லது சூரிய கிரகணம் ஏற்பட்டால் சந்திர கிரகணம் ஏற்பட்டால் அந்த நாளில் தொழுவதோ அல்லது வறட்சியாக இருக்கிறது மலை தொழுகை நாங்கள் தொழுகப் போகிறோம் என்று நாம் தொழுகுவதோ, இதை தாண்டி இறைவனுடைய புறத்திலே முதலாக கேட்கக்கூடிய எல்லா தொழுகையும் அல்லாஹ்விடத்தில் நன்மையாக ஆக்கப்படும். அதை தாண்டி அடிப்படை ஐவேளை தொழுகை, இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கித்தாப மௌகூதா, தொழுகை என்பது இஸ்லாமியர்களுக்கு முஸ்லிம்களுக்கு நேரம் குறிக்கப்பட்ட கடமை. அந்த தொழுகை அவர்கள் தொழுகக்கூடியவர்களாக இருப்பாங்க. முதல் பண்பு மறைவான விஷயத்தை நம்பிக்கை கொள்வார்கள். இரண்டாவது பண்பு தொழுகையினுடைய விஷயத்தில் அக்கறை செலுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதற்கு அடுத்தபடியாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அவர்களுடைய பொருளாதாரத்தை கஞ்சத்தனம் செய்யவே மாட்டார்கள், தான தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள், ஏழை எளியவர்களுக்கு கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் தனது திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். நம்முடைய பொருளாதாரம், நாம் சம்பாதிக்கக்கூடிய அந்த பொருளாதாரம் தான், அந்த பொருளாதாரம் நம்முடைய குடும்பத்தார்களுக்கு கொடுக்க வேண்டும், மாற்று கருத்தே கிடையாது. நாம் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு அவர்களுக்கான தேவைகளை, அவர்களுக்கான பொருளாதாரத்தை நாம் கொடுக்க வேண்டும், அவர்களை தன்னிறைவோடு விட்டு செல்ல வேண்டும், யாரிடத்திலும் கையேந்தாதவர்களாக விட்டு சென்றுவிடக் கூடாது. மாற்று கருத்தல்ல, இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அதை தாண்டி இஸ்லாம் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? உன்னுடைய பொருளாதாரம் உன்னை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் நீ தான தர்மம் செய்யி. உன்னுடைய பிள்ளைகளுக்கு செய்வது, உன்னுடைய குடும்பத்தார்களுக்கு செய்வது, உன்னுடைய மனைவி, உன்னுடைய பெற்றோர்களுக்கு செய்வது எல்லாமே உனக்கு தான தர்மமாக ஆக்கப்படும். அதை தாண்டி நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு செலவினங்களும் தான தர்மங்களும் அது உனக்கான நன்மையாக நாளை மறுமையிலே எழுப்பி நிற்கும் பொழுது அல்லாஹ்விடத்திலே அதுவே உன்னை சொர்க்கத்திலே கொண்டு சேர்க்கும் என்பதாக அல்லாஹுவும் அவனுடைய தூதரும் நமக்கு சொல்லி காட்டினான். இன்னைக்கு நம்முடைய பொருளாதாரம் எவ்வாறு செலவு செய்யப்படுகிறது என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். மரணம் எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம். நம்ம ஒரு கணக்கு போட்டு வச்சிருப்போம், நான் இந்த எல்லாத்தையும் சேர்த்துட்டு எனக்கான தேவைகளை பூர்த்தி செஞ்சுட்டு அதற்கு பிறகு நம்ம தான தர்மமும் போவோம் என்ற நிலையில் நம்முடைய கணக்கு வழக்கு ஒன்றாக இருக்கலாம். ஆனால் இறைவனுடைய கணக்கு வழக்கு என்பது வேறாக இருக்கிறது. மரணத்தை பொறுத்த வரைக்கும் எப்போது வேண்டுமானாலும் வரக்கூடியதாக இருக்கிறது. நம்ம ஒரு திட்டத்தை போட்டு அதன் அடிப்படையில் நம்ம சென்று கொண்டு இருப்போம். ஆனால் இறைவன் நியமித்த அந்த மரணம் வந்து விட்டது என்று சொன்னால் நாளை மறுமையில் நாம் மட்டும்தான் போய் நிற்போம். அந்த மையவாடியில அடக்கம் செய்துவிட்டு எல்லோரும் போய்விடுவார்கள். நம்மோடு இருப்பது நாம் செலவு செய்த நன்மையான காரியங்களுக்கு கொடுத்து உதவிய அந்த பொருளாதாரம் தான் நம்மோடு இருந்து கொண்டிருக்கும். நபிகளாருடைய காலத்துல நடந்த சம்பவங்களை கொஞ்சம் யோசித்து பார்த்தோம் என்று சொன்னால் இன்றைக்கு நாம் மிகப்பெரிய அளவிற்கு பணக்காரர்களாக இருக்கிறோம் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. சாப்பாட்டிற்கு உணவு இல்லாமல் இருந்தாங்க, ஒருவேளை சாப்பாட்டிற்கு உணவு கிடையாது, தண்ணீரைத்தான் உணவாக அருந்தக்கூடிய அளவிற்கு அவர்கள் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய அளவிற்கு பின்தங்கி இருந்தார்கள். ஆனால் ரசூலுல்லாஹ் என்ன சொல்லி காட்டினாங்க? அவர்கள் கைப்பிடி அளவுக்கு தானம் தர்மம் செய்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் ஒப்பிட்டு சொல்லி காட்டினாங்க. அவங்களுக்கும் நமக்கும் உள்ள ஒரு வித்தியாசம். நீங்க அவர்கள் கைப்பிடி அளவிற்கு தானம் தர்மம் செய்தார்களே, அதை நீங்கள் நிரப்ப வேண்டும் என்பதற்காக நீங்கள் மலை அளவிற்கு தானம் தர்மம் செய்தாலும் சரி அது ஈடே ஆகாது என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லி காட்டினாங்க. சஹாபாக்கள் செஞ்சாங்க தான தர்மங்கள், அவர்கள் ஏழை எளியவர்களுக்கு கொடுத்தாங்க. அதை நான் நிவர்த்தி செய்ய போறேன், அந்த அளவிற்கு நான் கூடுதலாக தான தர்மம் செய்ய போறேன் என்று இறங்கி மலை அளவிற்கு தான தர்மங்களை சேகரித்து அதையே நாம் ஏழைகளுக்கு இயலாதவர்களுக்கு நன்மையான காரியங்களுக்கு கொடுத்தாலும் சரி ஈடு ஆகாது. ஏன் தெரியுமா? அவர்களுடைய வாழ்க்கை அப்படியேப்பட்டதாக இருந்தது. அதை தாண்டி அவர்கள் தானம் தர்மம் செய்தார்கள்.
நம்முடைய வாழ்க்கைக்கும் அவருடைய வாழ்க்கைக்கும் ஒப்பிட்டு பார்த்தோம் என்று சொன்னால் மலைக்கும் மடுவுக்கும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஏழ்மையில பின்தங்கி இருந்தார்கள். ஆனாலும் கூட அந்த சஹாபாக்களுடைய உள்ளத்தில் சொர்க்கம், நாளை மறுமையில் நான் சொர்க்கத்திலே நுழைய வேண்டும் என்ற எண்ணம் மாத்திரம்தான் அவருடைய உள்ளத்திலே அதிகமாக இருந்தது. நபிகளாருடைய காலத்துல ஒரு வயதான மூதாட்டி, ஒரு கிழவி, ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு இந்த இஸ்லாம் சென்றடைகிறது. அவங்களுக்கு உழைத்து கொடுக்கக்கூடிய அளவிற்கு பொருளாதாரம் இல்லை, அந்த அளவிற்கு சிரமப்படக்கூடிய அளவிற்கு அவருடைய உடலும் ஒத்துழைக்கல. ஆனாலும் அவர்கள் எப்படி தான தர்மங்கள் செய்தார்கள் தெரியுமா? ஹதீசுகள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வயதான மூதாட்டி, அந்த கிழவி தன்னுடைய தோட்டத்துல விளை நிலங்களை, பயிர்களை, புற்பூண்டுகளை விளைவித்தார்கள். அதிலே வரக்கூடிய காய்கனிகளை பறித்து கொண்டு நான் தானம் தர்மம் செய்யணும், ஏழைகளுக்கு உதவி செய்யணும், அப்படி செஞ்சேன்னு சொன்னா அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை தருவான்னு சொல்லி அல்லாஹின் தூதர் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. எனவே இந்த காரியத்தை நான் செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த மூதாட்டி என்ன செய்தார்கள் என்று சொன்னால் பயிர்களை விளைவித்தார்கள். பயிர்களை விளைவித்து அது உடனே காய்கனியை தந்துருமா? அதற்கென்ற தண்ணீர் ஊற்றுவது, அதற்கென்ற பராமரிப்பு பல மாதங்கள் இருக்கிறது. எல்லா மாதத்தையும் செலவிடுகிறார்கள். பல மாதங்கள் கழித்து அந்த காய்கறிகளை பறித்து கொண்டு பள்ளிவாசலுக்கு வருகிறார்கள். பள்ளிவாசலுடைய திண்ணையில் அந்த காய்கனிகளை அப்படியே கட்டி வைத்து விட்டு சென்று விடுகின்றார்கள். ஏன்? நான் தான் செஞ்சேன்னு தெரிஞ்சவும் கூடாது. ஆனால் அது ஏழைகளுக்கு பயன் தரக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பதற்காக அன்றைய காலத்தில் திண்ணை தோழர்கள் இருந்தாங்க. சிலர்களுக்கு வீடுகள் இருந்தது, வாசல்கள் இருந்தது, குடும்பம் இருந்தது, மனைவி பிள்ளைகள் என்று இருந்தார்கள். சிலர்கள் திண்ணை தோழர்களாக இருந்தார்கள். ஒன்றுமே கிடையாது, வீடு கிடையாது, வாசல் கிடையாது, அவர்களுக்கென்ற குடும்பம் கிடையாது, பிள்ளை மனைவி யாருமே கிடையாது. திண்ணைகளை படுத்து உறங்கியவர்களாக சில நபித்தோழர்கள் இருந்தாங்க. அவர்கள் பசியார வேண்டும் என்பதற்காக அந்த மூதாட்டி, திண்ணை தோழர்களாக பலர்கள் இருக்கிறார்கள், பசியோடு இருக்கிறார்கள், அவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்பதற்காக அந்த பயிர்களை விளைவித்து அதிலே வரக்கூடிய காய்கனிகளை பறித்து கொண்டு வந்து பள்ளிவாசலிலே தொங்க விட்டார்கள் என்று சொன்னால் ஒரே ஒரு நோக்கம்தான். இன்றைக்கு பண்டமாற்றம் முறை மாறிடுச்சு. அன்னைக்கு பொருளாக இருந்தது, இன்றைக்கு பணமாக இருக்கிறது, அவ்வளவுதான். அவர்கள் பொருளின் மூலமாக தன்னுடைய தான தர்மத்தை செய்து கொண்டே இருந்தார்கள். யாராவது ஒரு பசியை ஆற்றிவிட்டால் போதும். ஒரு நபர் நாம் வேவித்த அந்த பழங்களை பறித்து சாப்பிட்டார் என்று சொன்னால், அவர் நமக்காக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார் என்று சொன்னால், அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை தருவான். அந்த ஒரே ஒரு எண்ணத்தோடு தான் இந்த உலகத்தில் என்னால முடிந்த அளவிற்கு நான் 100 பேருக்கு கொடுக்கணும், 50 பேருக்கு கொடுக்கணும், அது தேவையே. என்னால முடிந்தது ஒரே ஒரு நபருக்கு எனக்கு நான் பசியாற்ற முடியும் இன்னைக்கு என்று சொன்னால், அந்த நிலை நம்மிடத்தில் இருந்தால் நாம் ஏழை எளியவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பண்பு நம்மிடத்தில் இருக்கணும். நன்மையான காரியங்களுக்கு நம்முடைய பொருளாதாரத்தை நாம் செலவு செய்தோம் என்று சொன்னால் நம்முடைய பொருளாதாரம் நமக்கு அல்லாஹ்விடத்திலே வந்து சொர்க்கத்தை பெற்றுத்தரும். அல்லாஹின் தூதர் அவர்கள் சொல்லி காட்டினாங்க, ஒரு மனிதன் நாளை மறுமை நாளில் எழுப்பப்படுவான், அவனும் அல்லாஹும் பேசிக் கொள்ளக்கூடியதை அல்லாஹின் தூதர் அவர்கள் சொல்லி காட்டினாங்க. இன்ன மனிதனே, நான் இந்த உலகத்துல உன்னை படைச்ச, நீ நன்மையான காரியங்களை செஞ்சிருக்கிற, உனக்கு பின்னால் பார் ஒரு மலையளவிற்கு நன்மைகள் குவிந்து கிடக்கிறது, அதன் மூலமாக நீ சொர்க்கத்துக்கு போ என்று அல்லாஹ் சொல்லுவானாம். உடனே இந்த மனிதனுக்கு ஆச்சரியம், நம்ம அந்த அளவுக்குலாம் ஒன்றும் செய்யலையே உலகத்துல, நமக்கு கடமையாக்கப்பட்ட சில வணக்க வழிபாடுகளை என்னால முடிஞ்ச அளவுக்கு செஞ்சேன், ஆனா எனக்கு பின்னால் திரும்பி பார்த்தால் மலையளவிற்கு நன்மைகள் குவிந்து கிடக்கிறது, அதன் மூலமாக சொர்க்கத்துக்கே போலாம் என்ற வாய்ப்பும் இருக்கிறது. ஆனா அந்த அளவுக்கு நம்ம நன்மையை செய்யலையே, நன்மையான காரியங்களை செய்யலையே, அமல செய்யலையே என்று நினைத்தவராக திரும்ப அல்லாஹ்விடத்தில் இந்த மனிதர் கேட்கிறார். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லி காட்டினாங்க, இந்த மனிதர் கேட்டாராம், இறைவா, நான் உலகத்துல வாழ்ந்த பொழுது நன்மையான காரியங்களை செஞ்சேன், ஆனா இந்த மலை அளவிற்கு குவிந்து கிடக்கக்கூடிய அளவிற்கு நான் நன்மையை செய்திருக்கிறேன் என்று சொன்னால் எதன் மூலமாக இந்த நன்மை நான் சம்பாதித்தேன் என்று கேட்கும் பொழுது அல்லாஹ் சொல்வானாம், அல்லாஹின் தூதர் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், நான் இந்த உலகத்தில் உன்னை படைத்தேன், அப்படி படைக்கும் பொழுது நான் உனக்கு வழங்கிய பொருளாதாரத்தின் மூலமாக நீ தானம் தர்மம் செய்தாய், ஏழை எளியவர்களுக்கு கொடுத்து உதவினாய், நன்மையான காரியங்களுக்கு உன்னுடைய பொருளாதாரம் பயன்பட்டது, உன் மூலமாக பல குடும்பங்கள் வாழ்ந்தது, அதன் காரணத்தினால்தான் உன்னை நான் சொர்க்கத்திலே இந்த நன்மை பெற்றவனாக சொர்க்கத்திலே நுழைவிக்கிறேன் என்று சொல்லி அல்லாஹ் சொல்லும் பொழுது அல்லாஹின் தூதர் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், இந்த உலகத்தில் நீ செய்யக்கூடிய தான தர்மங்கள் அற்பமானதாக இருந்தாலும் சரி, சிறியதாக இருந்தாலும் சரி, இறைவன்
ஒரு குதிரை குட்டியை இந்த உலகத்திலே ஒரு மனிதன் வளர்த்தால் எப்படி வளர்ப்பானோ அதை விட பன்மடங்கு வளர்த்து அதன் மூலமாகவே உன்னை அல்லாஹ் சொர்க்கத்திலே நுழைவிப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டினாங்க. நம்ம நினைக்கலாம், நான் கொடுத்தா பெரிய அளவுல தான் கொடுக்கணும், அது தேவை. நம்மளால என்ன முடியுமோ, என்னால என்ன முடியுமோ, என்கிட்ட இருக்கக்கூடியது இவ்வளவுதான், நம்மள்கிட்ட இருக்கக்கூடியது ஒரு அற்ப தொகைதான் இடத்தில் இருக்கிறது. அப்படி இருந்தாலும் கூட அதை எடுத்து ஏழை எளியவர்களுக்கு, இயலாதவர்களுக்கு, நன்மையான காரியங்களுக்கு செலவு செய்யக்கூடிய நேரத்தில் அது நன்மையாக அமையும். நாளை மறுமையில் நாம் எதிர்பார்க்காத அளவிற்கு சொர்க்கத்தை பெற்றுத்தரும். நம்முடைய இலக்கு என்ன? இந்த உலகத்தில் எதை நோக்கி நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம்? ஏதாவது ஒரு காரியத்தை, நற்காரியத்தை செய்யணும், அல்லாஹ் எனக்கு மரணத்தை தரணும், சொர்க்கத்தை தரணும், இதுதானே? அப்படியானால் அதற்கான வாய்ப்பை இறைவன் சொல்லி காட்டுகிறான், நீ தான தர்மம் செய்யி. எந்த அளவுக்கு தெரியுமா? அல்லாஹ்வின் தூதரவர்கள் சொல்லி காட்டினார்கள், ஒரு பேரித்தம்பளம் அதை இரண்டாக கிழித்து அதுல ஒரு பாதி அளவு தர்மம் செய்யி, அது உன்னை சொர்க்கத்துல போய் நுழைவிக்கும். ஆரம்பத்தில் சொன்னோம்ல, நரக நெருப்பு அழைத்து கொண்டிருக்கும், அதிலிருந்து உன்னை நீ தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தர்மம் செய்யும்னு சொல்லி அதனுடைய வரிசையில சேர்க்கப்படுகிறது. அந்த நரக நெருப்பு உன்னை அழைக்கும் பொழுது அதிலிருந்து நீ தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீ ஒரு பேரித்தம்பளம் அல்லது அதில் ஒரு பாதி அளவு கிழித்து தானம் தர்மம் செய்ய. இயலாதவர்களுடைய பசியை நீ தீரு, அந்த நரக நெருப்பிலிருந்து உன்னை நீ காத்துக்கொள்ளலாம் என்று சொல்லி அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லி காட்டினான். அவ தான தர்மங்கள் என்பது ஐவேளை தொழுகை நம்மிடத்தில் எவ்வாறு இருக்கிறதோ, இன்ன பிற நற்காரியங்கள் நம்மிடத்தில் எவ்வாறு தொடர்ச்சியாக இருக்கிறதோ, அதே போன்று தான தர்மம் செய்யக்கூடிய விஷயத்திலும் நம்முடைய பண்புகளை அதிகமாக்கி கொள்ள வேண்டும். இதற்காக நான் கொடுப்பதாக இருந்தால் பெரும் தொகைத்தான் கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் இஸ்லாத்தில் சொல்லப்படல. இஸ்லாம் நீ கொடுக்கக்கூடியது பெரியதோ சிறியதோ இஹ்லாஸோடு இறையச்சத்தோடு நீ கொடு, அது அல்லாஹ்விடத்தில் உனக்கு நன்மையை பெற்று தரும் என்பதாக திருமறை குர்ஆனும் நபிகளாருடைய பொன்மொழிகளும் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அதனை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.